அடுத்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மூத்த மகள் காந்திமதி அரசியலுக்கு வருகிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கட்சியை இரண்டாக உடைக்கும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கு மேல் சமரசம் இல்லை என்கின்ற உச்சகட்டம் சூழ்நிலையில் இருவரும் தனித்தனியாக கூட்டம் நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் அணி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிறார் ராமதாஸ். இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தடப்புடலாக நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே மாநாடு நடைபெறும் பகுதிக்கு ராமதாஸ் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருந்தார். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் அருள் மாநாட்டு பணிகளை முன்னின்று செய்து வருகிறார். இந்த மாநாட்டில் 5 லட்சம் பெண்கள் கலந்து கொள்ளும் வகையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கின்றனர். இதற்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாடுகளில் அன்புமணி, சௌமியா அன்புமணி அவர்களது மகள் சங்கமித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த மாநாட்டில் அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ சங்கமித்ராவோ கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கான அழைப்பிதழ், சுவரொட்டிகள், பேனர்கள் ஆகியவற்றில் அன்புமணி பெயர் படமும் இடம்பெறவில்லை. அதே சமயத்தில் மருத்துவர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய கூட்டத்தில் காந்திமதி முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த நிலையில் அவர் சிறப்பு விருந்தினராக மேடை ஏறுகிறார். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் காந்திமதிக்கு பதவி தரப்படுமா என்ற கேள்விக்கும் மருத்துவர் ராமதாஸ் போக போக தெரியும் என்றார். தற்பொழுது இந்த மாநாட்டில் காந்திமதிக்கான புதிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அநேகமாக கட்சியை வழி நடத்தி செல்லும் தலைமை பொறுப்புக்கு காந்திமதிக்கு வழங்கப்படும் என தெரிகிறது. மருத்துவர் ராமதாசுக்கும் வயதாகிவிட்ட நிலையில் அவருக்கு வலதுகரமாக நம்பிக்கைக்குரிய ஒருவர் தேவைப்படுகிறார். அந்த வகையில் காந்திமதிக்கும் முக்கிய பதவி தர காத்திருக்கிறார். இந்த மாநாட்டில் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமான பேரும் கலந்து கொள்கிறார்கள் என்பது முக்கிய செய்தியாகும்.